Hello there, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா DIY D10 face mask தான் பார்க்க போறோம். So let's get into the video. நம்ம இன்னைக்கு 3 ingredients யூஸ் பண்றோம். First potato juice, next வந்து பாத்தீங்கன்னா coffee powder. நான் 2 rupees coffee powder ஃபுல்லா எடுத்துக்கிறேன். And then third one பாத்தீங்கன்னா honey வந்து 1 tablespoon எடுத்துர்க்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே பொட்டேட்டோ ஜூஸ் ஆல்ரெடி எவ்வளோ எடுத்தனோ அதில் அப்படியே காஃபி பவுடர் போட்டேன். ஸோ அதனால ரொம்ப வாட்டரியாக இருந்தது. கன்சிஸ்டன்சி வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இல்லை, ரொம்ப லிக்விடாக இருந்ததுனால அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு காஃபி பவுடர், நெக்ஸ்ட்டு ஹனி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொட்டேட்டோ ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபேஸ் மாஸ்கில் உள்ள 3 இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காஃபி, ஹனி, பொட்டேட்டோ ஜூஸ். இது மூணுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்டர்டே வெளில போயிட்டு வந்தேன். ஸோ வந்து என் ஃபேஸ் வந்து நல்லாவே டேன் ஆகிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் மாஸ்க்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ஹேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 to 15 minutes காய விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 minutes ஆயிடுச்சு. என் ஃபேஸை வந்து நான் வைப் பண்ண போகிறேன். அப்படியே வைப் பண்ணோம்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வந்து நான் வாட்டரை ஜஸ்ட் என் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ வந்து வைப் பண்ணிக்கலாம். நான் வந்து பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. பாருங்க எவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்குன்னு. எப்போவுமே ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் அப்படியே வெளில போயிடாதீங்க. ஸ்கின் கேர் பண்ணிட்டு போங்க. ஸ்கின் கேர் இல்லைன்னா திரும்பி நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரம் டேன் ஆகிடும். ஸோ ஸ்கின் கேர் எப்போவுமே பண்ணுங்கள். எப்போவுமே சன்ஸ்க்ரீன் வந்து 2 hand ரூல் அப்ளை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டடா.